ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். எல்லாருமே குட்டி ஸ்டோரி பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட்டி ஸ்டோரி வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளேருந்து நான் மேட்ச் எப்படி பார்க்குறேன், ஸ்ரீதர் எப்படி மேட்சை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா மேட்சும் வந்து என்ன சொல்கிறது, ஜெயிக்கும் போது பண்ணினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த வீடியோலேயே கூட சொல்லணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்குது. குட்டி குட்டி ஸ்டோரியாக இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன லேர்னிங்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஜெயிக்கிற கேமில் இருக்கிற குட்டி ஸ்டோரியோட தோக்கிற கேமில் நிறைய குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும். எல்லா கேம்லேருந்து, அதாவது ஜெயிக்கும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை இக்னோர் பண்ணிவிடுவோம், ஆனால் தோக்கும் போது நிறையா லேர்னிங்ஸ் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த லேர்னிங்ஸை நம்ம வந்து வெளில ப்ரெசென்ட் பண்ணினோம் அப்படின்னா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்களே பார்க்குறவங்களே என்ன சொன்னீங்க, தோத்துட்டு என்னப்பா இதெல்லாம் சொல்கிற, எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குற, இதெல்லாம் டிஃபென்சிவ் அப்படின்வீங்க. பட் ஆனால் நான் சொல்கிறேன், லைஃப்பில் எல்லாருமே ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்காங்க, ஃபெயிலியரோ சரி தோல்வியோ சரி, அதில் தான் மேக்ஸிமமாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். சரி, இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன சீரீஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆடுகளம் சீரீஸ். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சீரீஸாக மாறிடுச்சு இந்த ஆடுகளம் சீரீஸு. ஏன் அப்படின்னா, ஒரு சில கிரவுண்டுக்கெலாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், விளாடுவேன், அதோட பியூட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். பட் ஆஃப் லேட் இந்த சீரீஸ் பண்ணுறதுனால அதை பற்றி நிறைய விஷயங்களை நானே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கிரவுண்டே நிறையா சுற்றி பார்க்குற சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்து என்னாலையும் ரசிக்க முடியுது. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரவுண்ட், அதாவது வந்து லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊரில் அமைக்கப்பட்ட இடம். இது ஒரு ஓல்டு சிட்டி. லீட்ஸில் இருக்கிற ஹெட்டிங்லி கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் வந்து பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி கொண்ட ஒரு ஸ்டேடியம்ங்க. அதாவது வந்து இந்த ஸ்டேடியம் வந்து யார்க்ஷயர் கவுண்டியோட ஹோம் கிரவுண்டு இந்த ஹெட்டிங்லி அப்படிங்கிற இடம். இன்ஃபேக்ட் யார்க்ஷயருக்கு வந்து நான் 2020 விளாட வேண்டியதாக இருந்தது. கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தேன். என்னோட லெங்தியஸ்ட் கவுண்டி கான்ட்ராக்டாக இருந்திருக்கும். பட் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால அது விளாட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கிரவுண்ட் வந்து சென்ட் மைக்கேல்ஸ் லேன் அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சென்ட் மைக்கேல்ஸ் லேன் அப்படிங்கிறது ஒரு எண்டோட பேர் கூட. இன்னொரு எண்டோட பேர் வந்து கர்க்ஸ்டால் லேன் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் அது என்னன்னு தெரியல. நாட்டிங்கம்லேயும் பார்த்தேன், லார்ட்ஸ்லேயும் பார்த்தேன், இப்போ இங்கேயும் பார்க்குறேன். வைஃபை பாஸ்வேர்டு வந்து 1863 அப்படிங்கிற இடத்தோட முடியுது. இந்த இடத்துல கூட கர்க்ஸ்டால் லேன் .1863 அப்படிங்கிற பாஸ்வேர்டு தான் அது. ஐ டோன்ட் நோ என்ன அந்த 1863யோட சிக்னிஃபிகன்ஸ், சம்திங் ஏதோ மேபி வந்து என்ன சொல்கிறது, அது ஈஸியாக இருக்கும் ஞாபகம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரெண்டு எண்டோட பேர் இதுதான். இந்த கிரவுண்ட் வந்து 1890 இன்செப்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டில். அப்போ தான் வந்து கிரிக்கெட் கிரவுண்டாக பில்ட் பண்ணி ஆரம்பிச்சாங்க விளையாடுறதுக்கு. 1899 ஃபஸ்ட்டு டெஸ்ட் வென்யூவாக அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கிரவுண்டில் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள், எத்தனையோ டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் விளையாடிருக்காங்க. அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு செக்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா யார்க்ஷயர் அப்படின்னாலே எக்கச்சக்க குட் கிரிக்கெட்டர்ஸ் விளையாடிருக்காங்க, அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல பல கிரேட்ஸ் செம்மையாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கிரேட்டை பார்த்தோம்னா டான் பிராட்மன் இங்கே என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆஷஸ் நிறைய இங்கிலாண்டில் வந்து விளையாடுவாங்க, ஆஸ்திரேலியா, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், கிட்டத்தட்ட 950 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். பட் அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு டெஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேயே 4 பேட்ஸ்மேன் தான் டெஸ்ட் 100s 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. அதில் டான் பிராட்மன் ஒருத்தர். அவர் ஆஸ்திரேலியனாக இருந்தாலும் அவர் அச்சீவ் பண்ண ஃபீட் அந்த 2 300 இந்த ஹெட்டிங்லி கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் வந்திருக்கு. இது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு பயங்கர பாட்டா விக்கெட் அப்படின்னு நம்ம அசம்ஷன் கொடுக்கலாம். பட் இது ஒரு பயங்கர சிறப்பம்சம் வாய்த்த ஒரு வென்யூ அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இந்த இடம் நான் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துட்டேன் இங்கிலாண்டில், ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி இல்லை. லாஸ்ட் டைம் வந்து லார்ட்ஸில் செம்ம கெப்பாசிட்டி இருந்தது. பட் yet another கவுண்டி கிரிக்கெட் கிரவுண்ட் இது. இந்த இடத்துல கெப்பாசிட்டி 19,000 தான், பெருசு கிடையாது. அப்புறமா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் விளையாடிருக்காங்க யார்க்ஷயர் கவுண்டியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கிரிக்கெட்டர் ஹெட்லி வெரிட்டி அப்படின்னு சொல்கிறவர் 10 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் 2 முறை எடுத்திருக்காரு. 10 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ். நம்ம அனில் பாய் வந்து ஃபெரோஷா கோட்லால் எடுத்தார், இவர் அதே 2 வாட்டி எடுத்திருக்காரு. அதில் ஒரு வாட்டி இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காரு. 10 for 10 சாதாரணமான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாதுங்க, ஒரு போலராக 10 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஜெஃப்ரி பாய்காட், மை கிராண்ட் மதர் வுட் ஹிட் இட். இன்ஃபேக்ட் வந்து யார்க்ஷயரில் இங்கிலீஷ் பேசுகிற ஆக்சென்ட்டே ரொம்ப திக்காக இருக்கும். ஏதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா, அப் இன் த நார்த், கிங் இன் த நார்த் அப்படின்வாங்க. அதில் பேசும்போது கூட சொல்லுவாங்க கிங் இன் த நார்த் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆக்சென்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திக்காக இருக்கும். பேசினாலே தெரியும் இவங்க நார்த்லேருந்து வராங்கடா, இவங்க லீட்ஸ்லேருந்து வராங்கடா அப்படின்னு தெரியும். மான்செஸ்டர், லீட்ஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் அந்த ஆக்சென்ட்டில், பார்த்தாலே பிடிச்சிடலாம். ஜெஃப்ரி பாய்காட்டை அந்த ஆக்சென்ட்டே வந்து காமெண்ட்ரி பாக்ஸில் கொண்டு வந்து பிரபலம் அடித்தார். அவர் வந்து 100th ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 இங்கே தான் அடித்தார். அவரோட ஹோம் கிரவுண்டு கூட இது. ஸோ இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. அவர் இங்கே தான் 100 அடிச்சார். 100 ராக்கெட் சயின்ஸ் தான், அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இனிமே அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் லீட்ஸில் என்ன இருந்திருக்கு, என்னோட மெமரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வேற ஒரு செக்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே
இந்தியா 6 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க, 2 வின் பண்ணியிருக்காங்க, 3 தோத்துருக்காங்க, 1 ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இன்னொரு ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது 2 தோத்துருக்காங்க, 3 தோத்துருக்காங்க, 1 ட்ரா பண்ணியிருக்காங்க, 2 தானே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. 1967 இயருக்கு அப்புறமா நம்ம இங்கே ஆடின எல்லா மேட்சுமே நம்ம பக்கம் ரிசல்ட்டில் போயிருக்கு. 2 ஜெயிச்சிருக்கோம், 1 ட்ரா ஆயிருக்கு. அதில் வந்து 2002-3 சீரீஸில் தான் வந்து நம்ம இங்கே வந்து ஜெயிச்சோம். அந்த ஃபேமஸ் டெஸ்ட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக ராகுல் பாய் அடிப்பார், சச்சின் அடிப்பாங்க, நம்ம கங்குலி 100 அடிப்பாங்க, அனில் பாய் 7 விக்கெட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் மேட்சை பியூட்டிஃபுல்லாக ஜெயிப்போம். ஸோ ஆஃப் லேட் நல்ல ஒரு வென்யூவாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிரவுண்டில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சிறப்பு அம்சம், என்ன ஒரு மீடியா பாக்ஸோட விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நாங்கள் வந்து இந்த லீட்ஸில் வந்து ஒரு பயங்கரமான சிட்டி சென்டரில் இருக்கோம். அதாவது இங்கே எப்படின்னா பயங்கர பிஸி, நைட்டெல்லாம் கூட ரோட்டில் வண்டி ஓடுற அளவுக்கு தெரியுது. நாங்கள் இருக்கிறதுலேயே பிஸியஸ்ட் ரோடு லீட்ஸில் இருக்கோம். இங்கேருந்து கிரவுண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் டிரைவு, ரோட் ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கீங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதில் நிறைய க்ளவுட்ஸை கூட ஷோகேஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து சேர்ந்தோம் 20th அன்னைக்கு. 21st அன்னைக்கு சரியான மழை, ஃபுல் டே ப்ராக்டிஸே இல்லை, அப்படியே ரூம்லேயே உட்காந்துட்டோம். ஃபுல் டே மழை பெஞ்சது. என்னடா மழையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ஊர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டரம் மாதிரி இங்கேயும் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். நான் வந்து என்னோட ஓவலில் விளையாடும் போது அலெக்ஸ் ஸ்டூவர்ட் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், அவர்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். அன்றைக்கி பேசும்போது அவர் சொன்னார், ஹெட்டிங்லினாலே பிச்சை பார்க்காதீங்கப்பா, மேலே பாருங்கள், வானத்தை பாருங்கள், வானத்தை பார்த்துட்டே இருங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அந்த மாதிரி வானத்தை பார்த்துட்டே இருந்தால் பிச்சு என்ன பண்ணுன்னு சொல்லுமா ஹெட்டிங்லியில். இது எப்படின்னா இங்கிலாண்டில் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் லுக் டவுன் லுக் அப் அப்படின்னு இங்கிலாண்டில் சொல்லுவாங்க விளையாடுறதுக்கு. அதாவது வந்து எப்படி பால் என்ன ஆகும், பால் நவுருமா அப்படிங்கிற மாதிரிலாம் தியரி வந்து பில்ட் பண்ணுவாங்க இங்கிலாண்டை முழுக்கவே. பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் லண்டன் அங்கெல்லாம் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இங்கிலாண்டில் அவ்வளோ மேட்டர் ஆகாது, கொஞ்சம் வெயில் வெளில வந்துடும். பட் நார்த்தில் டெஃபினட்டாகவே இந்த கிளியர் டே அன்னைக்கு செம்ம பியூட்டிஃபுல் டே டு பேட். ஏன்னா வெயில் பிச்சின்னு அடிக்குங்க. சென்னை வெயில், கத்திரி வெயில்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரெல்லாம் வேர்த்து ஊற்றும், பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. ட்ரை ஹீட் அப்படியே ஸ்கின்னை பியர்ஸ் பண்ணிடும். பாருங்கள், இப்போ கூட ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே டயர்ட் ஆக்கி விட்டு ட்ரெயின் ஆக்கி விட்டுருவீங்க இருக்கிற வெயில். பட் ஒருவேளை வானம் மேகமூட்டத்தோட காணப்பட்டுச்சு, கொஞ்சம் லோ கிளவுட்ஸ். போன மேட்ச் கூட பம்புலும் டம்புலும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, கிளவுட்ஸ் ஆர் ஹேங்கிங் லோ, கிளவுட்ஸ் கீழே இருந்துச்சுன்னா பால் நகரும், ஸ்விங் ஆகும், போலிங் டே அப்படின்வாங்க. மைக்கேல் வான் கூட ட்வீட் பண்ணியிருந்தார், லுக்ஸ் லைக் அ போலிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து சில பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பட் அதுதான் ஃபேக்ட். இருந்துச்சுன்னா நல்ல ஹெல்ப் இருக்கும் போலர்ஸ்க்கு அப்படிங்கிறது. ஸோ அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கவர்லேருந்து வெளியே வரல, பிளாஸ்டிக் கவர் மேலே விக்கெட்டு மேலே போட்டுருந்தாங்க. ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனோம் பாருங்கள், அப்படியே சோக்கிங் வெட். கிரவுண்டெல்லாம் சோக்கிங் வெட்டு, மழை இல்லை, பட் செம்ம டேம்புங்க. பிச்செல்லாம் ஈரமாக, ஆனால் விளாடுற மாதிரி தான் இருந்தது. அந்த அடியில் தண்ணியில், அதாவது எப்படி சொல்கிறது, கிரவுண்டுக்கு அடியில் ஒரு குத்துனோன்னா தண்ணி மேலே வர மாதிரி, அவ்வளோ கீழே இருக்க அவ்வளோ மேலே இருக்க ஊற்று, அவ்வளோ டேம்ப்னஸ் அடியில் இருக்குது. அது காயறதுக்கே வெயில் ஆகிடுச்சிருக்கோம். பட் இன்றைக்கி செம்ம வெயில். 2 நாள் ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கோம். இந்த கிரவுண்டில் மட்டும் இல்லை, எல்லா இங்கிலாந்து கிரவுண்ட்லேயும் நான் அதை பார்த்துட்டேன். ஒரு பயங்கரமான அமைப்பு என்ன அப்படின்னா, மீடியா பாக்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மீடியா பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மீடியா ஆளுங்கெல்லாம் வந்து அங்கே உட்காருவாங்க. இப்போ ப்ராப்ளி ட்ராவலிங் பார்ட்டி இந்தியாவிலேருந்து வரவங்களாம் கம்மி ஆகிட்டாங்க. யூஸ்வலாக இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னா நோன் கேசஸ், பிக் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்க. முன்னாடிலாம் பார்த்தோன்னா நம்ம ஆர் மோகன் ட்ராவல் பண்ணுவார், அதுக்கப்புறம் நம்ம ராஜன் பாலா ட்ராவல் பண்ணுவார். அந்த மாதிரி நானும் என்னோட 10 இயர்ஸில் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன். கௌஷிக் ஒருத்தர் வருவார், ஆனந்த் வாசு வருவார், நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஆஸ்திரேலியாவில் பரத் சுந்தரேசன் கூட இருந்தார். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்னா, இந்த காலேஜுக்கு போகிற மாதிரி பெரிய பெஞ்சு, அப்படியே பெரிய சேர் போட்டுருவாங்க. அவங்க உட்காந்துட்டு அவங்க பாட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் உள்ள அட்டாச் சொருகிட்டு, அந்த ப்ளக் பாயிண்டில் சொருகிட்டு மேட்சை ஸ்ட்ரீட்டுங்க. அதாவது கிரவுண்ட்லேயே பெஸ்ட் வியூ 2 பிளேயர் பிளேயிங் டீமுக்கும் கிடைக்காது. மேலே ஹைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிச்சில் பார்க்குற மாதிரி நீங்கள் கூட பார்ப்பீங்க. பிச்சை வந்து மூடிருப்பாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு. இங்கே அந்த ஹோவர் கிராஃப்ட் இல்லை. யாக்ஷரில் என்னன்னு தெரியல. யாக்ஷர் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கவுண்டிஸ். பட் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ கடன் ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்தது. அதனாலயா என்னன்னு தெரியல, இவங்ககிட்ட ஹோவர் கிராஃப்ட் கிடையாது. நிறைய மழை பெய்யக்கூடிய ஒரு இடம், ஹோவர் கிராஃப்ட் இல்லை. அந்த கவர்ஸ் கூட ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய அதை மற்ற கவுண்டிஸோட இங்கே வந்து அந்த கவரிங், அந்த ஹோவர் கிராஃப்ட்லாம் இல்லாது கொஞ்சம் எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. என்னடா இந்த கவுண்டியில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் இங்கே அந்த மீடியா சென்டர் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். சரியான வியூங்க. லிட்டரலாக வந்து ஒரு பார்க் பண்ண மாதிரி இருக்கும். ஹைட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரீட்டாக பார்க்கலாம். மீடியாவில் நீங்கள் நிறையா பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, பால் ட்ரிஃப்டட் இன் தி ஏர், இட் ஸ்வங் இன் தி ஏர், பிச்சை உள்ளே போச்சுப்பா அப்படின்லாம் எழுதுவாங்க. இந்த இடத்துல உட்காந்து பியூட்டிஃபுல் வியூலேருந்து ஃபுல் டே மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு சுகம் கிரிக்கெட் லவ்விங் மீடியா பீப்புளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மீடியா சென்டர் ஸ்ட்ரீட் வியூ இப்படி ஒரு பியூட்டிஃபுல் வியூ கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். பல டெஸ்ட் சென்டர்ஸ்ல இந்த மாதிரி வியூ கிடைச்சாலும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
சரி, இது அந்த மீடியா சென்டர் வியூ. வேற என்ன இருக்கு? கோவிட் காலகட்டத்தினால என்ன பண்ணிட்டாங்க, 2 ட்ரெஸ்ஸிங் ரூம், யூஸ்வலாக இருக்கிற ஹோம் அண்ட் அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெண்டுத்தையும் இங்கிலாந்து எடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தோன்னா டிக்கி பேர்ட் பெவிலியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டிக்கி பேர்ட் பெவிலியனில் தான் இங்கிலாந்து ரெண்டுத்தையும் ஹோம் அவே எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே பறந்து விரிஞ்சு எல்லாம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளோர் மேலே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ், எங்களுக்கும் அதே மாதிரி பறந்து விரிஞ்சு 2 ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே வியூ, எங்களுக்கும் அடுத்த மேலே இருக்கிற வியூ தான் நான் உங்களுக்கு அந்த காமிச்ச அந்த ப்ரெஸ் பாக்ஸ் வியூ. ஸோ அந்த வியூவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒன்று மேலே எங்களுக்கு நேர் ஆப்போசிட், எங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம பம்பிளும் டம்பிளும் உட்காந்து காமெண்ட்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே ரொம்ப எல்லா கிரவுண்ட்லையுமே பார்த்தது, இங்கே கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எமரல்ட் ஹெடிங்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த எமரல்ட் என்னடா அப்படின்னு சொல்லி அடுத்ததில் பார்க்கலாம். நேமிங் பார்ட்னர்ஸ். சரி, இந்த எமரல்ட் ஹெடிங்லி அப்படின்னா என்னன்னா, இந்த எமரல்டுங்கிறது ஒரு பப்ளிஷிங் கம்பெனி. அவங்க வந்து ஒரு 20 years பேக் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. இந்த பப்ளிஷிங் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, லீட்ஸில், அதாவது லீட்ஸ் ஹெடிங்லி அமைக்கப்பட்ட இடம் லீட்ஸ் தானே. ஸோ லீட்ஸில் 2 டீம் எடுத்துருக்காங்க. லீட்ஸ் ரைனோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட ரக்பி டீமையும், யார்க்ஷயர் கவுண்டி கிரிக்கெட் கிளப் இவங்களோட கிரவுண்டையும் நேமிங் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது நேமிங் பார்ட்னர் எமரல்ட் ஹெடிங்லி. அதே மாதிரி ஓவல் போனோம்னா கியா ஓவல், ஜேபி மார்கன் லார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மான்செஸ்டர் நம்ம போனோம்னா அங்கே ஓல்ட் டிராஃபர்ட் கூட எமிரேட்ஸ் ஓல்ட் டிராஃபர்ட் அப்படின்னு இருப்பாங்க. அந்த நேமிங் பார்ட்னர் ஸ்பான்சர்ஷிப் எடுப்பாங்க. அந்த பிராண்டுக்கு பயங்கரமான ரீகால் வேல்யூ. அதாவது சரி, இந்த லொக்காலிட்டியில் இங்கே வந்து ரொம்ப பிரபலம் இந்த மாதிரி யார்க்ஷயர் கவுண்டி மேட்சுக்கெல்லாம். புஜாரோட பேசிட்டு இருந்தேன், அவர் சொன்னார் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க, எமரல்ட் ஹெடிங்லி அப்படின்வாங்க. அது ஒரு ரீகால் வேல்யூ. அண்ட் இந்த நேமிங் ரைட்ஸ் இருக்கிறதுனால அந்த பிராண்டுக்கு கூட பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் கூட புதுசாக கட்டினாங்க, பெர்த்தில் ஒரு கிரவுண்ட். அதுக்கு வந்து ஆப்டஸ் ஸ்டேடியம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆப்டஸ் கூட அவங்களோட ஸ்பான்சர். அந்த கிரவுண்டோட நேமிங் பார்ட்னர் ரைட்ஸ் எடுத்ததுனால அதோட சேர்த்து அவங்க அதை சொல்லணும். சவுத் ஆஃப்ரிக்காவில் சூப்பர் ஸ்போர்ட் பார்க் அப்படின்வாங்க. சூப்பர் ஸ்போர்ட் பார்க்னா அந்த சூப்பர் ஸ்போர்ட் அந்த இடத்துல ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த கவுண்டிக்கோ இல்லை அந்த கிளப்புக்கோ அவங்க வந்து தே வில் பே மணி. அந்த கிளப் வந்து டைரெக்டாக அந்த மணி அவங்க கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ரன்னிங் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ விஷயம் பண்ணலாம். இது இந்தியாவில் இந்த ஒரு விஷயம் மட்டும் வரல. எவ்வளோ நம்ம கிரிக்கெட்டில் முன்னேறி போனாலும், ஐபிஎலுக்கு ஸ்பான்சர்ஷிப், டீம்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்தாலும், ஸ்டேடியம் பேர்லாம் பார்த்தோன்னா நம்மளோட பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் பேரில், நம்மளோட ஒரு பாஸ்ட் பொலிட்டிஷியன் ஊரில் இருந்தவங்களோட பேரை. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் பார்த்தோன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், அவர் ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் டிஎன்சிஏ. எம் சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்கும். வான்கடே ஸ்டேடியம் அப்படின்னு இருக்கும். ஈடன் கார்டன்ஸ் அப்படின்னு வந்து அங்கே வச்ச பேர் மாறவே இல்லை. கான்பூரில் அதே மாதிரி கிரீன் பார்க் ஸ்டேடியம் அப்படின்வாங்க, மாறவே இல்லை. நேமிங் பார்ட்னர்ஸும் கிடையாது. நேமிங் பார்ட்னர்ஸ் ஒருவேளை வந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அந்த மணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இங்கே அந்த மாதிரி தான் யார்க்ஷயருக்கு வர மணியை இவங்க வந்து கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீமுக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர் அட்லீஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னது, இந்த ஊர்லேருந்து வந்த கிரேட்ஸ்லாம் யார், இந்த இடத்துல நடந்த கிரேட் மேட்சஸ்லாம் என்ன, பர்ஃபார்மன்ஸஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். சரி, நான் முன்னாடியே அந்த செக்ஷனில் நடந்த சில பேர் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இந்த இடத்துல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் டான் பிராட்மேன் சொன்னேன். அதே மாதிரி பெஸ்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1981 பாத்தம்ஸ் ஆஷஸில் ஒரு 8 for எடுத்தார். அதுதான் இங்கே இருக்கிற பெஸ்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஹெடிங்லியில். என்னடா பாத்தம்ஸ் ஆஷஸ் அப்படிங்கிறீங்களே, அதோட மென்ஷன் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க பாத்தம்ஸ் ஆஷஸ் அப்படின்வாங்க. ஏன் சிக்னிஃபிகன்ஸ்னா, பாத்தம் வந்து இங்கிலாண்டோட கேப்டனாக இருந்தார். முதல் 1-2 டெஸ்ட்டுக்கு அப்புறமும் இங்கிலாந்து சரியாக பண்ணாததுனால அவரை கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி முடிச்ச உடனே அந்த நம்ம தசாவதாரத்தில் வர கமல்ஹாசன் மாதிரி எல்லா ரோல்லையும் அவரே வந்தார். பேட்டிங், போலிங், ஃபீல்டிங், அம்பைரிங், காமெண்ட்ரி எல்லாமே அவர் பண்ண மாதிரியே இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஓ ஸ்தனம் அப்படின்னு தல்லர் மேந்தி ரோலில் வருவார். அப்படியே இந்த இடத்துல இன்னொரு சாங் முகுந்தா முகுந்தா அப்படிங்கிற மாதிரி இவரே வந்திருந்தார். என்ன ஆச்சுன்னா, பேக் அகேன்ஸ்ட் த வால். அப்போ வந்து போத்தம் வந்து என்ன பண்ணார்னா, அவரே வந்து ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு கிரிட்டி 50, அப்புறம் அவரே செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் எடுத்தார். அவரே ஒரு பயங்கரமான கேட்ச் பிடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ட்ரபிளில் இருக்காங்க இங்கிலாந்து, வந்து ஒரு கிராண்ட் 147 ஏதோ நாட் அவுட் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஷஸை அவரே தனியாக ஜெயிச்சு கொடுத்துட்டாரு இங்கிலாந்து. அதனால அந்த ஆஷஸை பாத்தம்ஸ் ஆஷஸ் அப்படின்னு சொல்லி அவரை பேர்லேயே ரொம்ப இன்னி வரைக்கும் ஃபேமஸாக கூப்பிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்ல முடியாது. ஒரு வெல்கம் ரிலீஃப் ஆண்டர்சன் கிடையாது இங்கே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸ்டூவர்ட் பிராட் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இங்கே நடந்த மேட்சஸை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். கடந்த 2 டெஸ்ட்டு, அதாவது வந்து உலகத்தில் எங்கெல்லாம் மற்ற இடத்துல இது மாதிரி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஒரு வென்யூவில் லாஸ்ட் சேசிங் டீம் கடந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒரு டீம் வெஸ்ட் இண்டீஸ், இன்னொரு டீம் இங்கிலாந்து. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, லாஸ்ட் ஆஷஸ் கேமில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 60க்கும் ஏதோ ஆல் அவுட் ஆயிட்டாங்க.
ஆஸ்திரேலியா அடிச்ச ஒரு 180க்கு திருப்பி 360 கிட்ட சேஸ் பண்ணணும், சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த பென் ஸ்டோக்ஸோட ரிமார்க்கபிள் இன்னிங்ஸ் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்தன் லைன் போடுவார், ஒரு எல்பிடபிள்யூ கையில் ரெவ்யூ இருக்காது, கேம் ஹை ஃப்ளைங்காக போவோம். அவர் பட்டதெல்லாம், அதாவது தொட்டதெல்லாம் தொலங்குதுரா அப்படிங்கிற மாதிரி பட்டதெல்லாம் தொலங்கிச்சு அன்னைக்கு. பட்டா பாகியம் படாட்டி லேகியம் நான்னாரு. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சா 6, ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா 6, ஸ்வீப் அடிச்சு மிஸ் பண்ணா எல்பிடபிள்யூ கொடுக்கல, ரெவ்யூ இல்லை ஆஸ்திரேலியா கிட்ட. நேத்தன் லைன் பாவம் அப்படி கலெக்ட் பண்ணுறாரு, பால் குதிச்சு போயிடுச்சு. சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் ஆடி இருக்கேன். பார்க்குறவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. when it doesn't go your way, it doesn't go your way. நமக்கு இல்லடா அப்படின்னா அது போவே போகாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. டெஸ்பரேட் டைமில் இன்னும் டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுவோம், அது நமக்கு நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டீம் தாங்க இங்கே இங்கிலாந்துக்கு டூர் பண்ண வந்தால் எப்படியாவது ஒரு டெஸ்ட்டு கட்டார்முட்டார்னு ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஜெயிச்ச ஒரு மேட்ச் தான் நான் 2016 இங்கே கவுண்டி விளையாடினேன் வந்து உஸ்டருக்கு. அப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கேமு, ஜெர்மைன் பிளாக்வுட் பயங்கரமாக சேஸ் பண்ணுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 322 ரன் அடிக்கணும். ஃபைனல் இன்னிங்ஸை சேஸ் பண்ணிட்டாங்க. ஷாய் ஹோப் ட்வின் 100. அந்த கேமுக்கு அப்புறம் தான் ஷாய் ஹோப் மேலே நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அவர் ஒரு சம பிளேயரு, அவர் நல்லா பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அவர் ட்வின் 100 அடிச்சார் 2016-17 சீசனில். மெமரபிள் வெஸ்ட் இண்டீஸ் வின்னு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இதெல்லாம் இங்கே நடந்த ஒரு மெமரபிள் வின், கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொன்னேன். இந்தியா அட் லீட்ஸ். இந்தியா லீட்ஸில் எப்பப்பெல்லாம் ஆடிருக்காங்க அப்பப்பெல்லாம் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எப்பயாவது தான் ஆடிருக்காங்க. யூஸ்வலாக இங்கிலாண்டில் வந்தால் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் கிடைக்கிற வென்யூ எங்கன்னு பார்த்தோன்னா ஓவல் லார்ஜில் ஜெனுவினாக எப்போ பார்த்தாலும் நடந்துருங்க. இந்த ஒரு வென்யூவில் இந்தியாவுக்கு 2002க்கு அப்புறமா டெஸ்ட் மேட்சே நடக்கலை. 2007 வந்தோம், 2011 வந்தோம், 2014 வந்தோம், 2018 வந்தோம், நடக்கலை. 1952 இந்தியா வந்து இந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க, தோத்துட்டோம். நம்ம ஃபேவரட் சஞ்சு மஞ்சுவோட அப்பா விஜய் மஞ்சரேகர் அவர் வந்து ஒரு 133 அடிச்சார், ஆனால் மேட்ச் தோத்துட்டோம். அதுக்கப்புறமா 1967 ஒரு டெஸ்ட் நம்ம டைகர் பட்டோடி அவர் ஒரு பயங்கரமான 148 அடிச்சார், அந்த மேட்சும் தோத்துட்டோம். அதுக்கப்புறமா 1967 அப்புறம் தோக்கலன்னு சொன்னல, 1978 ட்ரா. சனி பாய் ஒரு பயங்கரமான 78, வெங்சார்கர் அவரும் பயங்கரமாக இங்கிலாந்து ஆடிருக்கார், அவர் ஒரு 65. என்னதான் சனி பாயாக இருந்தாலும் அந்த மேட்ச் முழுக்க ரெய்னி பாயில் நடந்ததுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடியலை, மேட்ச்சு ட்ரா ஆயிடுச்சு. 1986 ஜெயிக்க ஆரம்பிச்சவங்க டெஸ்ட். வெங்சார்கர் அடிச்சா சொன்னால இங்கிலாண்டில் பயங்கரமாக ஆடுவார்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 60, செகண்ட் இன்னிங்ஸ் 101. 2 இன்னிங்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் 101 நாட் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வேறு. அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஸ்டூவர்ட் பின்னியோட ஃபாதர் ராஜர் பின்னி ஒரு 5-4 எடுத்தார். 2002 டெஸ்ட், இதை பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம். 2002 என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் இல்லை, ஜென்ரலாக போலிங் போடுவோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு முந்தைய காலகட்டத்திலாம் ஃபாரின் டூர்ஸில் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கே ஆடினதே கிடையாது. நம்ம ஜென்ரலாக நிப்பியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போலிங்கை போட்டுருவோம். இந்த ஒரு டெஸ்ட் ஐ திங்க் 2 ஸ்பின்னர் ஆனோம் நம்ம, அனில் பாய் ஹர்பஜன் சிங். ஐ திங்க் இல்லை, அது டெஃபினட்டு. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆனோன்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் பேட்டிங் கோச் சஞ்சய் பாங்கர் ஓப்பனிங் போயிட்டு ராகுல் டிராவிட் நம்பர் 3 போவார். ஃபர்ஸ்ட் செஷன் முழுக்க ஆடுவாங்க, பார்க்கறதுக்கு அதாவது ரொம்ப போர் அடிச்சிருக்கும். 50 ரன் தான் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் செஷனில், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ரெய்னி பாய் போய் சனி பாய் வந்தாங்க, போலன்னு போலந்தாங்க, சும்மா கிழின்னு கிழிச்சிட்டாங்க. எல்லாரும் 100, ராகுல் டிராவிட் 100, சச்சின் 100, கங்குலி 100, எல்லாருமே 100க்கு 100 அப்படிங்கிற மாதிரி ஒரு 600 ரன் அடித்து டிக்ளேர் பண்ணி சூப்பராக வந்து மேட்சை ஜெயிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து அந்த மேட்ச் வந்து அனில் பாய் 7 விக்கெட் எடுத்தார். நான் முதலே சொல்லியிருந்தேன், ஒரு பயங்கர மெமரபிள் மேட்ச். அந்த மேட்சை ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ ஒரு சரியான ஒரு விக்ட்ரி அந்த 2002. அதுக்கப்புறம் மேட்ச் ஆடல, இப்போ தான் வந்திருக்கோம். 1-0 அப்பில் இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இங்கே 2-0 போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த செக்மெண்ட்டில் நான் சின்னதாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். என்னன்னு பாருங்கள். ஓகே, சின்னதாக ஒரு விஷயத்தை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா, அது தெரிவிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார்க்ஷயர் கிரேட்ஸ். யார்க்ஷயர்லேருந்து யாரெல்லாம் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய முக்கியமான கட்டம் இது. நம்ம மைக்கேல் வான் ட்விட்டரில் இந்தியாவை பற்றி தப்பாக பேசினா கோடி பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, பயங்கர அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃப் லேட்டாக ட்வீட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மைக்கேல் வான் யார்க்ஷயரை சேர்ந்தவர் தான். என்னதான் அவர் ட்வீட் பண்ணி நம்மளெல்லாம் வம்புக்கு இழுத்தாரோ அதை அவர் ஹியூமரஸாக தான் பண்ணுறாருன்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து இந்த யார்க்ஷயர் கிளப்பை சேர்ந்தவர் தான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலாந்து கேப்டன் சொல்லலாம். பேட்டிங், அதாவது நம்ம ஊரெல்லாம் வந்து சில்க் சாரி வாங்கி கட்டினா தான் ஸ்மூத்தாக இருக்கும், இவர் பேட்டிங்கே ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபேமஸ் 2005 ஆஷஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட ஜெயிச்சும் போது அவர் தான் கேப்டன். அந்த ஜெலிபீன் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்து ஜெலிபீன் இந்தியாவோட அந்த தடவை அந்த ஏதோ அது என்ன கம், ஏதோ ஒரு கம் சொல்லுவாங்க, அந்த கம்னால பயங்கரமாக ரிவர்ஸ் ஆச்சு இங்கிலாண்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. நம்ம ஜோ ரூட் கரண்ட் டெஸ்ட் கேப்டன், அவரும் ஒரு யார்க்ஷயர் லேடு. ஹெட்லி வெரிட்டி சொன்னால 2 வாட்டி 10-4 எடுத்திருக்காரு, அவரும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஒரு 10-4 இதே கிரவுண்டில் எடுத்திருக்காரு. வில்ஃப்ரெட் ரோட்ஸ் அண்ட் ஜார்ஜ் ஹர்ஸ்ட்
அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் சட்க்ளிஃப், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முந்தின காலகட்டத்தை சேர்ந்தவங்க, ஆனால் யார்க்ஷயர் கிரேட்ஸு. சர் லென் ஹட்டன், அவரும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். அதை தவிர ரே இல்லிங்வர்த், அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் டீம் கேப்டனு, பயங்கர ஆஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். நம்ம ஜெஃப்ரி பாய்காட், சொன்னல இந்த ஆக்சென்ட்டே பாப்புலர் ஆக்கி பயங்கரமாக கமெண்ட்ரி பாக்ஸில் திகழ்ந்து வந்தவர். இன்ஃபேக்ட் அவர் பேட்டிங் ஆட போனால் பயப்படாமல் எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இங்கே ஊரெல்லாம் பேச்சு நடக்கும். அவ்வளோ பொறுமையாக அவுட்டே ஆகாமல் டெக்னிக்கலி எக்யூப்டு பேட்ஸ்மேன் அந்த டைமில். சர் ஜெஃப்ரி பாய்காட்டோட காமெண்ட்ரி எவ்வளோ அற்புதமாக இருக்குமோ அதே மாதிரி அவரோட ரெக்கார்ட்ஸும் அவரோட பேட்டிங்கும் யார்க்ஷயருக்கு நின்று பேசுங்க. ஸோ வந்து எந்த இடத்துல நம்ம கிரெடிட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதை தவிர என்னோட ஃபேவரட் டிபார்ட்மெண்ட் போலிங், நான் அதை சொல்லி ஆகணும். ஃப்ரெட் ட்ரூமன், one of the first Englishmen to get 300 test wickets. Fred Truman is one of the greatest English fast bowlers அப்படின்னு சொல்லலாம். one of the greatest English cricketers சொல்லலாம். அவரும் இந்த ஊரை சார்ந்தவர் தான். இப்போ கரண்ட் டீம்லேயே பார்த்தோன்னா 1 கோடி பேர் இருக்காங்க யார்க்ஷயர்லேருந்து. ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் மலான், நம்ம டாம் பெஸ், அவர் இப்போ யார்க்ஷயரில் இருக்கார். முன்னாடி சோமர்செட்டில் இருந்தார், இப்போ யார்க்ஷயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தார். டேவிட் மலான் சொல்லிட்டேன், ஏதாவது 1-2 பேர் மிஸ் பண்ண. நம்ம டேவிட் வில்லி யார்க்ஷயரை சேர்ந்தவர் தான். டிம் பிரெஸ்னன் யார்க்ஷயரை சேர்ந்தவர் தான். இவங்கெல்லாம் வந்து டேவிட் வில்லி சிஎஸ்கே ஆடிக்காரு. டிம் பிரெஸ்னன் ஆட வேண்டிய சீசன் அவர் ஆட முடியல, போன வருஷம் வர முடியல. அண்ட் இன்னொரு பர்சனல் இது இருக்குது, டாம் கோலார் கேட்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார் யார்க்ஷயரில். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ்க்கு கூட இதான் ஹோம் கிரவுண்டு. நம்ம ஜெமிமா ராட்ரிக்ஸும் இங்கே தான் ஆடினாங்க, டாம் கோலார் கேட்மோரும் இங்கே தான் ஆடினார். என்னடா கேட்மோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒன்றும் ரொம்ப மோர்லாம் இல்லை. உஸ்டர்ஷரில் நான் ஃபஸ்ட்டு கவுண்டி கிரிக்கெட்டுக்கு வந்தபோது அவங்க அப்பா மிக் கேட்மோர் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்டெண்டன்ட். அந்த மிக் கேட்மோர் எனக்கு ஒரு எல்லாமே புதுசாக இருந்தது. வந்து இங்கிலாண்டில் கிரிக்கெட் விளையாடுறது, இங்கே லைஃப் வாழ்றது எல்லாமே புதுசாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவார்னா, பாவம் ரொம்ப நல்ல மனுஷங்க. எனக்கு வந்து துணி எப்படி லாண்டர் பண்ணுறது, எங்கே போய் கொடுக்குறது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5-6 டேஸ் வந்து வாஷிங் மிஷின்லாம் கூட இருக்காது. பாவம் என்ன பண்ணுவார், நம்ம ப்ராக்டிஸ்லேருந்து வருவேன், அப்படியே துணியெல்லாம் கைட்டு அவரே வாங்கிட்டு போய் வாஷிங் மிஷினில் லாண்ட்ரி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. சாப்பாடு வெஜிடேரியன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு வெஜிடேரியனுங்கிறதுனால போய் வெளிலலாம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் அவரோட பையன் டாம் கோலார் கேட்மோர் வந்து இங்கே தான், அங்கே உஸ்டர்ஷரில் தான் விளையாடிந்தார். பாவம் அந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் கட்சி யார்க்ஷயர் பண்ணார். ஸோ அப்பாவும் என்ன பண்ணார், என் பையன் போயிட்டான், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உஸ்டர்ஷர் ஆடின அடுத்த வருஷமே வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார். இந்த வருஷம் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அவர் மிக் கேட்மோர் தான் வந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்டெண்டன்ட். என்னடா அது ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்டெண்டன்ட், இதெல்லாம் ஒரு திங்கா அப்படின்னா அதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு திங்க. இந்தியாவில் ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற கல்ச்சரோ ஒரு விஷயமோ ரொம்ப பிரபலம் கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அது சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, அந்த ஸ்பேஸ் அழகாக வந்து அவங்களுக்கு ஹேங்கர் கொடுக்கறது, ஒரு க்ளீனாக நெக்ஸ்ட் டே கொண்டு வருது. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதாவது லாண்ட்ரி வேணால் லாண்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஓனர்ஸ் எடுத்துப்பாங்க. காஃபி கீஃபி சாப்பாடுலேருந்து எல்லாமே கரெக்டாக வைக்கிறதெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். ஸோ தட்ஸ் அ பிக் திங். அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கவுண்டிலையும். அதே மாதிரி நாட்டிங்ஹாம்ஷயர்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க இருக்காங்க. பட் இவரது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டோரி, மனுஷனே ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவருக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட். இதுதான் இந்த ஆடுகளம் சீரீஸ் ஃபார் ஹெட்டிங்லி. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன்.